ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாடி தோட்டத்தில் பசலைக்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரியுமாங்க. ஆக்சுவலாக அது சமைக்கும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு நம்ம வெளில வாங்கும்போதும் அந்த கீரையில் அவ்வளோ டேஸ்ட் வருமானு தெரியல. பட் ரியலி நல்ல ஒரு டேஸ்ட். அது குட்டி பிவிசி பைப்பில் தான் வச்சுருந்தேன். பட் எவ்வளோ அழகாக க்ரோ ஆயிருக்குன்னா அவ்வளோ சூப்பராக பச்சை பசையில் க்ரோ ஆயிருக்கு. சும்மா ஒரு ஸ்டெம் வச்சு விட்டேன் அந்த பிவிசி பைப். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பிவிசி பைப்பில் ஒரு சின்ன ஸ்டெம் வச்சு விட்டேன். இது நல்லா வளர்ந்துருக்கு. அந்த பக்கெட்டில் வச்சு விட்றது பார்க்குறேன் பாருங்களேன். அது ரொம்ப குட்டி குட்டி இலை. பட் அதுவும் சூப்பராக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் வீட்டில் வர இந்த கிச்சன் வேஸ்ட் எதுவுமே தூக்கி போடாதீங்க. எல்லாமே இந்த மாதிரி செடிங்களுக்கு கொடுத்து வச்சுக்கோங்க. அது சூப்பராக நம்மளுக்கு வேணுங்கிற காய்கறி ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கும். அதனால் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு எவ்ரி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு எந்த ஒரு பூச்சி மருந்து எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக இயற்கையாக ஒரு அழகாக ஒரு அறுவடை எடுக்க முடியும். பாய்.